மோகினி 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 மோகினி. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு வந்துடுறேன். என்ன செந்தில் இது? எங்க வீட்டுக்கு வந்த உடனே போகணுன்றீங்க. உள்ள வந்து அம்மா அப்பாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நான் உங்களை ஆபீஸ்க்கு இந்த கார்ல டிராப் பண்ண சொல்றேன். இந்த கார்லயா? ஆமா, இந்த கார்ல தான். இது எங்க அம்மாவோட கம்பெனி கார். எங்க அம்மாவோட கம்பெனில 100 கார் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அப்போ காலையில ஏதோ கேப்ஸுக்கு போன் பண்ணி கார் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்தது. ஏய், கம்பெனில 100 கார் ஓடுதுன்னா 100 காரும் கம்பெனிக்கு சொந்தமா இருக்குமா என்ன? கேப்ஸ்ல எடுத்து தான் ஓட்டிட்டு இருக்காங்க. செந்தில், ஓன் வெஹிக்கிள்னா இந்த டிரைவர் மெயின்டெனன்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மிடில் கிளாஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காதீங்க. உள்ள போய் அம்மா பாட்ட பேசுங்க. நான் உங்களை கார்ல ஆபீஸ்க்கு டிராப் பண்ண சொல்றேன். அப்போ நீ? செந்தில், அதான் அந்த பக்கம் போத்திக்கொள்ள 4 கார் இருக்குல்ல, அதுல ஒரு கார்ல நான் போயிட்டு போறேன். உள்ள வாங்க. டிரைவர் மேடம், சார் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே மேடம். இல்ல, கம் ஆன் யா. கம் வித் மீ. Sendil, please manage to speak in English my mom and dad, okay? I know to speak in English. I too. That's it. Vijay? Yeah, Dad. Do you have my add-on card? Yeah. That's wonderful. For what? இனிமே liquor shopsல credit card accept பண்ண போறாங்களா? Good improvement. Sorry, Dad. I lost it. Hey. Off late you're becoming a miser. Hi, Dad. Hi, Vijay. Hey, Hi, baby. How are you? I'm fine. Sendil வரல? Hi, Sendil. Hello. Va. Hey, no formalities. Come, sit down. How are you, Sendil? Fine. Where's mom? Uma. I'm here. There she comes. Hi, mom. Hi. Hello, auntie. Hi, Sendil. How are fine. you? மோகினி, எப்போ வந்த? இப்பதான். மாம், செந்தில் அவசரமா ஆபீஸ்க்கு போணுமா? செந்தில், நீங்க வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. அது என்ன நீ வந்தோடனே விரட்டுற? இருந்து சாப்பிட்டு போட்டுமே. செந்தில், யூ ஸ்டே பேக். இல்ல, அவர் தானே போகணும்னு சொல்றாரு. நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க செந்தில். இன்னைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே. Oh, happy birthday to her. Happy birthday to her. தேங்க்யூ அங்கிள். வீட்டுல சின்னதா ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Oh, definitely. நாங்க எல்லாம் அங்க இருப்போம். Sure. கண்டிப்பா வரோம். தேங்க்யூ அங்கிள். அப்போ நான் கிளம்புறேன். என்ன செந்தில்? Why don't you have breakfast and go? இல்ல, ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். Okay, take care. Have a wonderful day. தேங்க்யூ. செந்தில், நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, வரேங்க அங்கிள். Bye. வரேங்க. பாய். Bye-bye. ஏ மோகினி, உன் மாமியார் வீட்ல தான் கார் கிடையாதே, அப்புறம் புதுசா எப்படி கார் முளைச்சது? மாம், அத அவங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்காங்க. எது? அந்த ஜெனரேட்டரா? சவுண்ட் கேட்டா கேப் ஜோண்டி மாதிரி இருக்கே. டேய், அத அவங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்காங்க. ஜெனரேட்டர் தானே? டேய் விஜய், ப்ராமிஸ் டா. Keep your promises yourself. I know what is your promises are. டாட். Vijay, Yes, Dad. will you keep quiet? Okay. Baby, what time is the party? கரெக்டா டைம் சொல்லு, நாங்க அங்க வந்துடுறோம். அப்புறம் அங்க லிக்கர் இருக்குமா இல்ல நான் கொண்டு வரட்டுமா? டாட், நீங்க எதுக்காக அந்த பார்ட்டிக்கு வரணும்? நீங்க வர வேண்டாம் டாட். மோகினி, என்ன பேசுற நீ? அவங்க நம்ம சம்பந்தி. செந்தில் வீடு தேடி வந்து கூப்பிட்டிருக்காரு. போலன்னா நல்லா இருக்காது. What do you say, விஜய்? Yeah, right, Mom. அவங்க இன்வைட் பண்ணா நம்ம போயிடணுமா? நம்ம பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? டாட், நீங்க யாரும் அங்க வர வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நாங்க யாரும் பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணிட்ட. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம செந்தில கூட்டிட்டு வந்து எங்களை இன்வைட் பண்ண? ஓ, மம் அண்ட் டாட், நீங்க யாரும் பார்ட்டிக்கு வரலன்னா பரவாயில்ல. ஐ அம் கோயிங் ஃபார் த பார்ட்டி. செந்திலோட அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. நாம பார்ட்டிக்கு போகலன்னா அது செந்திலுக்கு தான் அவமானம். சோ நான் போறேன். ஷியோர். No, Vijay. We are not going to the party. பட் பாய், இன்னைக்கு நம்ம அந்த பார்ட்டிக்கு போனோம்னா நாளைக்கு ஏன் பர்த்டே, உன் மம்மிஸ் பர்த்டே, உன் பர்த்டே, உன் தங்கச்சி பர்த்டேக்கு அவங்களை இங்க கூப்பிடணும். சோ வாட்? அரே, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? None of us are going. No, baby, we're not coming. We're not coming. No. I think Vijay is right. நம்ம போனா நல்லா இருக்காது. No, Vijay is wrong. My little baby is right. We are not going for the party, okay? Yeah. Anyways, I'm getting late for the office. Okay, take care. Have a wonderful day.
I'll see you in about an hour's time. Hope not. Seema. வெட்டி பந்தா உடம்புக்காக. Bye. Vijay. Dad. Leave him, ma. Leave him, ma. Your brother, he's like your mother. உடைஞ்சது எத்தனாவது பலூனு? 10வது பலூனு. பார் அந்த டெக்கரேஷன். பர்த்டே பேபி ரெடியா? ரெடி. அப்புறம் என்ன வெளியில வருது? வெக்கமா இருக்கு. ஐயோ, என்ன வெக்க வேண்டி இருக்கு? வா. ஐயோ, எனக்கு விடுங்க, வெக்கமா இருக்கு. வெக்கப்படக்கூடாது. கேளுங்க. வா இங்க. ஐயோ. வந்து பார் இந்த டெக்கரேஷனை. வசந்த மாளிகை. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வயசுல போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் நாங்களா ஏற்பாடு பண்ணோம். மருமக மோகினி ஆசைப்பட்டா டெக்கரேஷன் நான் பண்ணிட்டேன். வெளியாட்டுல வந்தா வைக்க பண்ணோம். வரப்போறது நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க தானே. வாயா கவிஞரே வா. அம்மா பாத்தீங்களாம்மா, பர்த்டே கேக் ரெடி. என்னடா இவ்ளோ பெரிய கேக் வாங்கிட்டு வந்திருக்க? ஆட நீங்க வேறம்மா, காலையிலேயே மோகினி சொன்னா நல்லா பெரிய கேக்கா அத்தைக்கு வாங்கி கொடுக்கணும், அதை பார்த்து அத்தை அசந்து போகணும்னு 1000 ரூபாய் கொடுத்து விட்டா. இந்த கேக் எவ்வளவுடா? இது 600 ரூபா. 600 ரூபாய் கொடுத்து உன் யாரடா கேக் வாங்கிட்டு வர சொன்னாங்க? இங்க என்ன குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறோம், எனக்கு தானே. ஏய் நீ யாரு? என்னுடைய ஸ்வீட் ஹார்ட். இது டெபிட் இல்லமா, கிரெடிட். நிறுத்துங்க. இவர் பேங்க் ஆஃப் இந்தியால தான் ஒர்க் பண்ணாரு, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு டெபிட் கிரெடிட் எல்லாம்? சரி ஓவர் டிராஃப்ட் வச்சுக்க. என்ன கவிஞரே, உன் ஒய்ஃப் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னா இன்னும் வரல. அவ சொன்னா ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, அது முடிஞ்ச உடனே வரேன்னு சொன்னா. 2 நிமிஷம் நான் போய் ரெடி ஆயிட்டு வந்தேன். ஓகே. என்ன கல்யாணத்தப்ப பார்த்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இது போதுமா? இது போதுமா? இது போதுமா? இது போதுமா? இது போதுமா? இது போதுமா? ஐயோ, இது போதுமா? வயதுகள் கடந்த பின்னும் வாழ்க்கையை இனிக்க வைக்கும் காதல் ஒரு காயக்கல்பம். ஸ்ருதியும் லயம் போல கூடி வாழும் அன்றில்களே, என ஈன்ற தெய்வங்களே, வாழ்க நீவீர் பல்லாண்டு. வாங்க மிஸ்டர் ஜெகநாதன். என்கிட்ட வாங்கின கடனுக்கு 4 மாசமா நீங்க வட்டியை கொடுக்கல, ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஓ, அப்போ தெரிஞ்சேதான் அந்த சோழியப்பனை ஏமாத்தணும்னு பாத்தீங்களா? நாங்க 5 வருஷமா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். அசலுக்கு மேல வட்டி கட்டியாச்சு. இனிமே எங்களால கட்ட முடியாது. நாயே நாயே நாயே, குழந்தை அழுதுட்டு இருக்குல்ல, அம்மா கோவப்பட்டா குழந்தை அழுதாண்டா செய்யும். கூட்டிட்டு போய் விளையாட்டு கட்டு போ. ஹே, பயப்படாதீங்க. அவன் பாவம். குழந்தைங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாசக்கார பையன். கொடுங்க, கொண்டு போய் விளையாட்டு காட்டட்டும். குடுமா. அழக்கூடாதுன்னா அழக்கூடாது. நல்ல பிள்ளை. டேய், பால்கனில விளையாட்டு காட்டுற, ஜாக்கிரதை. 3வது மாடி. குழந்தை விழுந்துச்சு, மண்டை செதறிடும். அவன் பாத்துப்பான். நீங்க என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? வட்டி கட்ட மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா சோழையப்பன், நான் வட்டி தர மாட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து கொடுக்கற பணத்தை முதலா வச்சுக்குங்க. நான் 1 வருஷத்துல கடனை திருப்பி கொடுத்துறேன். அப்போ முதல்ல மட்டும் தான் தருவீங்க, வட்டியை தராம என்ன ஏமாத்த போறீங்க. இந்த சோழையப்பனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? சட்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கந்து வட்டி வாங்கினா கம்பிதான் எண்ணணும். ஐயோ, எனக்கு இந்த சட்டம்லாம் தெரியாதுமா. ஆனா என் கம்பெனிக்குன்னு ஒரு சின்ன பாலிசி இருக்கு. என் வீட்டுல இழவு விழுந்தா கூட நீங்க கேட்ட அன்னைக்கு உங்களுக்கு பணத்தை தருவேன்.
அதே மாதிரி உங்க வீட்ல இழவு விழுந்தாலும் சொன்ன தேதியில வாங்கின காசை நீங்க திருப்பி கொடுக்கணும். இல்லனா நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். சும்மா இருங்க. சொல்லட்டுமா? 3வது மாடியில கீழே வந்து குழந்தை மண்டை செதறிடும். அப்ப வாங்கின கடந்த வட்டி எடுத்து திருப்பி தரீங்களா? கேட்ட இடத்துல கையெழுத்து போடணும். கண்டிப்பா கையெழுத்து போட்டுருங்க. டேய், இவங்க தர வேண்டிய வட்டியை முதலோட சேர்த்து எழுதி வாங்கிக்கோ. அவன் காட்டுற பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டுருங்க. சச்சி பச்சி. வாட் மிஸ்டர் குபேர்ஸ், நான் செஞ்சது கரெக்ட் தானே? நான் செஞ்சது கரெக்ட் தான். ஐ லவ் யூ. வா மோகினி. பணத்தை கொடுங்க சோலையப்பன், சீக்கிரம் கொடுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் ஹோட்டல்ல வெயிட் பண்றது? சாரி மோகினி, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. வா ஹோட்டல் கிளம்பலாம். நான் சாப்பிடறதுக்காக உங்களை ஹோட்டலுக்கு வர சொன்னேன். சீக்கிரம் பணத்தை கொடுங்க, டைம் ஆகுது. எதுக்கு இவ்வளவு பணம்? எங்க மாமியாருக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஷாப்பிங் போகணும். இட்ஸ் கெட்டிங் லேட் சோலையப்பன், ப்ளீஸ். யாராச்சும் மாமியாருக்கு போய் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணுவாங்களா? நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா இந்த மோகினியை எல்லாரும் எப்பவும் மதிக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவேன். பணம் இருக்கிறதே செலவு பண்றதுக்காக தானே. என் கையில மட்டும் பணம் இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். பணத்தை கொடுங்க சொல்லி. நீ கேட்ட பணம் ரெடியா தான் இருக்கு. நான் கேட்டது கொண்டு வந்திருக்கியா? 15 severance. இதுக்கு 1 வீக்ல ரெடி ஆகும். தாஸ், மோகினிக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடு. உங்க கேப்ஸ் காரை யூஸ் பண்ணிட்டுமா? நான் கேட்டது அதுவும் தாஸ் கிட்ட தான் இருக்கு. போகும்போது அதையும் சேர்த்து வாங்கிக்கோ. தேங்க்யூ. Ouch. So sweet. மோகனிக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். வழக்கம் போல கையெழுத்து வாங்கல. என்ன, அவகிட்ட மட்டும் கையெழுத்தே வாங்காம ஏன் இவ்வளவு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறேன்னு பாக்குறியா? அவ மோகினிடா. டேய் செந்தில், நீயும் 4-5 தடவை போன் பண்ணிட்ட. இதோ வரேன்னு சொல்ற, இன்னும் ஆளை காணோம். இதுக்கு தான் சொன்னேன், இந்த பர்த்டே இதெல்லாம் கொண்டாட வேணான்னு. இந்த டென்ஷன் நமக்கு தேவையா சொல்லு? என் மூஞ்சியை பார்த்தா பர்த்டே கொண்டாடுற மாதிரியா இருக்கு? ஏய், நெகட்டிவா பேசாதமா, பாசிட்டிவா திங்க் பண்ணி பாரு. அவளுக்கு என்ன வேலையோ, மீட்டிங்ல என்ன பிரச்சனையோ. கதமும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ன சாதாரண கம்பெனியா? 1000 பிரச்சனை இருக்கும். அதில் நம்ம மருமக வேலை செய்யறா. வரக்கூடாதுங்கிறதுக்காகவா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு போயிருக்கா? நான் உங்க மருமகளை தப்பு சொல்லலைங்க. நானும் உன்னை தப்பு சொல்லலமா. பாசிட்டிவா திங்க் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ல வரேன். ஏய்,
யாரு உன் பொண்டாட்டிய பாரு. ஆமா, மோகினி தான் வரா. சாரி 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 அத்தை, சாரி மாமா. எனக்கு ரொம்ப சாரி. மாமா, கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், என்னால அவாய்ட் பண்ண முடியல. அம்மாவும் ரங்கநாயகியும் இந்த பிரச்சனையை நீதான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதான் என்னால தட்ட முடியல. சாரி மாமா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஆனா மாமா, இந்த பிரச்சனையை மட்டும் நான் சால்வ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனிக்கு 1 crore, 1 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். சாரி மாமா, ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எங்க உங்க அப்பா அம்மா வரல? நல்ல டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது அப்பா அம்மா 2 பேரும் 6 மணிக்கே ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நான் அந்த மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேனா, அதான் அவங்க நான் இல்லாம. அத்தை, அப்பா உங்களுக்கு 10,000 ரூபீஸ்க்கு ஒரு சில்க் சாரி பிரசன்ட் பண்ணிருக்காரு. இந்தாங்க. இதெல்லாம் எதுக்குமா? மாமா வாங்கிக்க சொல்லுங்க மாமா. மருமக ஆசையா கொடுக்கறா இல்ல, வாங்கிக்கமா. அத்தை, இத போய் கட்டிட்டு வாங்க, நம்ம கேக் கட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, வா கேக் கட் பண்ணலாம். ஆஹா, இந்த புடவை நீங்க கட்டிட்டு வந்தாதான் நம்ம கேக் கட் பண்ணணும். மாமா நீங்க சொல்லுங்க மாமா. ஓமா போய் கட்டிட்டு வாமா. இல்லங்க, கேக் கட் பண்ணலாங்க. இந்த 10,000 ரூபாய் புடவையில என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. போய் கட்டிட்டு வா போ. இங்க வாங்க. இத பாத்தீங்களா? பூ, பழம், மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்தைக்காக தான். உங்களுக்கும். கீதா, உனக்கு புடவை கட்டிக்க தெரியுமா இல்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமாமா? லேட் ஆனதுக்கு காரணமே நீங்கதான். நானா? மாடிக்கு வாங்க சொல்றேன். கோவத்தை பாரு, முகத்தை பாரு. மேல வா. மோகினி, என்னால ஏன் லேட்டு? இத வாங்கதான் லேட். அதுவா? ஏதோ ஸ்காட்சாமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. இத வாங்கிட்டு வரதா லேட் ஆயிடுச்சு. அது என்ன, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. கவிதை, பசுவையாவோட கவிதை. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கையில் மது, மறு கையில் கவிதை. 2 போதைகளை பரிசீலித்த என் 3ஆம் போதையே நன்றி.